Hi friends, welcome to Viji's Garden Diary. உங்கள் வீட்டு சக்லன்ஸ் வளராமல் அப்படியே ஸ்டேயாக இருக்கா, அது ஹெல்த்தியாக இருக்கா இல்லை அதுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எண்டு வரைக்கும் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சின்ன இன்ட்ரோ. நம்ம சேனலில் சக்லன்ஸ் பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். என்னோடய சக்லன்ஸோட ஒரு ட்ராவலிங் பீரியட் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸாக நான் இதோட ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கேன். ஸோ என்னோடய அனுபவ ரீதியாக சக்லன்ஸ் பற்றி, கேக்டஸ் பற்றி, ஈவன் டெசர்ட் ரோஸ் அதாவது அடீனியம் இதை பற்றியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாமே அதோட கேர், மெயின்டெனன்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி வந்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி சக்குலன்ஸ், கேக்டஸ், அடீனியம்ஸ் ரொம்ப பிடிக்கும், இல்லை உங்கள் வீட்டு கார்டனில் இதெல்லாம் வச்சு வளர்த்திட்ருக்கீங்கன்னா டெஃபினெட்லி இந்த சேனல் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். உங்கள் வீட்டு தோட்டத்தில் சக்குலன்ஸோட வளர்ச்சி எதுவுமே இல்லை, எந்தவித பிரான்ச்சோ இல்லை எந்தவித லீஃப் எதுவுமே வராமல் ஜஸ்ட் அப்படியே ஸ்டே ஆகி நிற்கிது அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சக்லன்ஸ் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே வித்ஸ்டாண்ட் ஆகிருக்கு, ராட் எதுவுமே ஆகலை, வளர்ச்சி மட்டும்தான் இல்லை அப்படின்னா அது டார்மெண்ட் பீரியடில் இருக்குங்கிறது தான் அர்த்தமே. இந்த டேர்ம் டார்மென்சி அப்படின்னா என்ன அப்படின்னு வித்தியாசமான ஒரு டேர்மாக நீங்கள் கேள்விப்பட்டுருப்பீங்க. ஆக்சுவலி தமிழில் இதுக்கான டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா இது ஸ்லீப்பிங் டைம்னு சொல்லலாம், இல்லைன்னா ரெஸ்டிங் டைம்னு சொல்லலாம். ஜென்ரலி ஹியூமன் பீயிங்க்கு டே டு டே லைஃப்பில் நம்ம நைட் டைமில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் டே எனர்ஜெட்டிக்காக நெக்ஸ்ட் டே ரொட்டீன்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். சேம் அதே மாதிரி தான் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸ்க்குமே ரெஸ்டிங் டைம்னு ஒன்று இருக்குது. ஹியூமன் பீயிங்க்கு டே டு டேயில் இருக்குது. வேறு இந்த மாதிரி பிளான்ஸ்க்கு ஒரு சில சீசனில் அதுக்கு ரெஸ்டிங் டைம் இருக்கும். அதுக்கு பேர் தான் டார்மென்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கும் பொழுது எப்படி நமக்கு எனர்ஜி லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ சேம் அதே தான் பிளான்ட்டுக்குமே அப்ளை ஆகும். இதோட ஸ்லீப்பிங் டைம் ஒரு டார்மென்சி பீரியட் டைமில் இது இதோட க்ரோத் எதுவுமே இருக்காது, அப்படியே ஸ்டே ஆகிருக்கும், ஜஸ்ட் ப்ரீத் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் இதோட எனர்ஜி லெவலை அது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இதோட ஹெல்த் அண்ட் லைஃப் சைக்கிள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டார்மென்சி எந்த சீசனில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சக்குலன்ஸ்லேயே ஒரு சில வெரைட்டிஸ்க்கு வின்டர் டைமில் வரும். அதாவது அக்டோபர் மந்த்லேருந்து ஜான்வரி வரைக்கும் இந்த சீசனில் ஒரு சில சக்குலன்ஸ் டார்மெண்ட் பீரியட்குள்ளே நுழையும். அண்ட் ஒரு சில சக்குலன்ஸ்க்கு சம்மர் சீசன்லேயும் டார்மெண்ட் ஆகலாம். அதாவது நீங்கள் ஈச்வெரியா, சீடம் அண்ட் கிரெசுலா ஜேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வின்டர் சீசனில் இருக்கக்கூடிய டார்மெண்ட் பீரியட். வேறு ஆல்யோ, ஹவோதியா இந்த மாதிரி சில வெரைட்டிஸ் இருக்குது. அதுவுமே சீசன் சம்மர் டைமில் தான் அந்த க்ரோத் கம்மியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சக்குலண்ட்டோட வேரியன்ட் பொறுத்து அதோட சீசன் வேரி ஆகும். இந்த சக்குலண்ட் டார்மெண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சில சயின்ஸ் நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த பிளான்ட் அப்படியே நேச்சுரலாக அப்படியே ஃப்ரெஷ் லுக்கில் தான் இருக்கும். ஈவன் கலர் கூட ரீட்டைன் ஆகிட்ருக்கும். ஆனால் க்ரோத் மட்டும்தான் ஸ்டாப் ஆகிருக்கும். மற்றபடி பிளான்ட்டை பார்க்கும்போது ஹெல்த்தியாக தான் இருக்கும். எந்தவித டீஹைட்ரேஷனும் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ் லுக்காக அழகாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். அந்த மாதிரி பிளான்ட் டார்மெண்ட் பீரியடில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த
இந்த மாதிரி சக்குலன்ஸ் டார்மன்ட் பீரியட்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் என்ன மாதிரி கேர் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைம் பீரியடில் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் கொடுக்கக்கூடாது, அண்ட் ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடாது, அண்ட் ரீபாட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுறதா ஒரு அர்த்தம் தான். நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்லீப் ஆகிட்டு இருக்கும்பொழுது அந்த டைமில் நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணால் எந்த அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. சேம் அதே தான் இந்த பிளான்ட் வந்து டார்மன்ட் பீரியடில் இருக்குங்கும் பொழுது அதை க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடாது, அண்ட் வாட்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கக்கூடாது. சப்போஸ் அந்த சாயில் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கு அப்படின்னா மட்டும் வாட்டர் கொடுக்கணும். அண்ட் வித் அடிஷ்னல் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வாட்டர் கொடுக்கும்போது கண்டிப்பாக பேஸ்டாக தான் கொடுக்கணும், லீஃப் மேலே வாட்டர் கொடுக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து அதை தூக்கத்துலேருந்து எழுப்பின மாதிரியோ இல்லை தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரியான ஒரு அறிகுறியாக இருக்கும். தென் அந்த பிளான்ட் வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆகும் பொழுது தென் ஃபைனலி நம்ம வந்து இழக்கக்கூட நேரிடும். ஒரு பிளான்ட் வந்து டார்மன்ட் பீரியடில் இருக்குது இல்லை டையிங் பீரியடில் இருக்குது, அதாவது இழக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தருவாயில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுக்கும் என்னென்ன வேறுபாடுகள்னால், இன்கேஸ் அந்த பிளான்ட் வந்து டார்மன்ட் பீரியடில் சர்வைவ் ஆகிட்டுருக்கு, அதாவது டார்மன்ட் பீரியடில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும், கலர் கூட ரீட்டைன் ஆகிட்டுருக்கும், என்ன க்ரோத் மட்டும்தான் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பிளான்ட் எல்லாமே டார்மெண்ட்டில் இருக்கிறதா அர்த்தம். வேறஸ் ஒரு பிளான்ட் வந்து இழக்கிற தருவாயில் இருக்குது அப்படின்னா அதோட அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு அழகு இல்லாமல் அந்த லீஃப் எல்லாம் அப்படியே மசி ஆகி, அதாவது ரொம்ப ராட் ஆகி நல்லா கொலன்னு இருக்கும். ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கருப்படிச்சு அப்படியே அது கொலன்னு ஆகி அப்படியே அழுகி போகிற நிலைமையில் இருந்துச்சுன்னா தென் அது வந்து ரிஸ்க்கு. நம்ம வந்து அந்த பிளான்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டெப் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் குயிக்காக ரீகேப் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு பிளான்ட்டு டார்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அந்த பிளான்ட் வந்து வளர்ச்சியே இல்லாமல் பார்க்குறதுக்கு அழகுலேயே இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, வளர்ச்சி மட்டும்தான் இல்லை அப்படின்னா அது வந்து டார்மெண்ட் பீரியடில் இருக்குது, ஆர்எல்ஸ் ஸ்லீப்பிங் பீரியடில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதாவது அடிக்கடி வாட்டர் கொடுக்கக்கூடாது, ஃபர்டிலைஸ் கொடுக்கக்கூடாது, ரீபாட் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமலே அப்படியே வைக்கணும். அண்ட் இந்த மாதிரி பீரியடில் நம்ம வந்து கொஞ்சம் சன்லைட் நல்லா கிடைக்கிற மாதிரியும் நம்ம வந்து பார்த்து வைக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து சன்லைட் அது கம்மியாக தான் இருக்குது, லோயர் ஏரியாவில் தான் இருக்குது, ஆர் டார்க்கஸ்ட் பிளேஸில் தான் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் அதை மூவ் பண்ணி நல்ல ஒரு பிரைட்டான ஏரியாவில் மூவ் பண்ணி வைங்க. பிகாஸ் வின்டர் சீசனுங்கிறது வந்து நமக்கு வெயில் கம்மியாக வரக்கூடிய ஒரு சீசன். இந்த டைமில் அது டார்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு கொஞ்சம் சன்லைட் அதிகமாக கிடைக்கிற மாதிரி, ஆர் நீங்களே ஒரு மேனுவலாக நீங்களே வந்து லைட் கொடுக்குற மாதிரியும் நீங்கள் பண்ணி வைக்கலாம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஈவன் கமெண்ட் கூட பண்ணுங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சக்குலன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது இந்த மாதிரி டார்மெண்ட் பீரியடில் உள்ளே நுழைஞ்சிருச்சா இல்லையா, வேறு ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி அதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். So bye, take care, happy gardening.